CAD டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஃபேமிலி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் மாலையில் ஒரு மனை குழி 66 பாகம் 34க்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மனையை எடுத்து அதை குழியாக மாற்றுவோம். குழியாக மாற்றி அதை முழுமையாக நம்ம ஆராய்வோம். ரெண்டாவதாக ஆராய்ந்த அந்த குழிக்கான முடிவை இடத்துல பதிவு பண்ணுவோம். மூன்றாவதாக அந்த மனைக்கான மாற்று மனை ஏதாவது இருந்தால் மனை பரிந்துரைப்போம். நான்காவதாக பரிந்துரைக்கப்பட்ட மனைக்கான நீள அகல அளவையும் இவ்விடத்தில் பதிவு பண்ணுவோம். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய குழி 66 குழிக்கான சதுர அடி 594 சதுர அடி. 590 சதுர அடியிலிருந்து 598 சதுர அடி வரை உள்ள அனைத்து மனைகளுமே குழியின் 66 வகையை சாரும். இது என்ன மனைன்னு பார்த்தீங்கன்னா புறா மனை. இதுக்கான கணம் தேவகணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம CAD டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சாரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் முழுமையாக புரியும் அப்படின்னு பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. கர்ப்ப பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் புறாமனை. பொருத்த பலன் மத்திமம், மதிப்பெண், அரை மதிப்பெண். இவ்விடத்தில் மத்திமம் என்பது உத்தமத்துக்கும் அதமத்துக்கும் இடையே உள்ள நிலைதான் மத்திம நிலை. வேறு மனை அளவு தேர்வு செய்ய முடியாத பட்சத்தில் இம்மனையை தேர்வு செய்வது நல்லது. வேறு ஏதேனும் மனை வைக்க முடியும் என்றால் அம்மனையை வைத்து கட்டுவதே உத்தமமாக இருக்கும். 2வது பொருத்தம் வரவு பொருத்தம். பொருத்த எண் 12 என்றால் எல்லாம் உத்தம பலனாய் நடக்கும். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 3வது செலவு பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் பொருத்த பலன் மத்திமம். இதற்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 4வது யோனி பொருத்தம். பொருத்த எண் 6 என்றால் எலி. இதற்கான பொருத்த பலன் அழிவு. இதற்கான மதிப்பெண் 0. 5வது நட்சத்திர பொருத்தம். பொருத்த எண் 15 என்றால் சுவாதி. இதற்கான பொருத்த பலன் சுகம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 6வது திதி பொருத்தம். திதி எண் 24 என்றால் நவமி. இதற்கான பொருத்த பலன் பாய். இதற்கான மதிப்பெண் 0. 7வது வார பொருத்தம். பொருத்த எண் 6 என்றால் வெள்ளி. இதற்கான பொருத்த பலன் நன்மை. இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 8வது ராசி பொருத்தம். பொருத்த எண் 6 என்றால் கன்னி. இதற்கான பொருத்த பலன் கல்வி. இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 9வது வம்ச பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் அரசன். இதற்கான பொருத்த பலன் வெற்றி உண்டாகும். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 10வது அங்கிச பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் சக்தி. இதற்கான பொருத்த பலன் நன்மை. இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 11வது வயது. இக்கட்டிடத்தின் வயது 82. பொருத்த பலன் உத்தமம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 12வது பார்வை பொருத்தம். ஒற்றை பார்வை சமபலன் தரும். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 13வது பருவ பொருத்தம். பொருத்த எண் 2 என்றால் வாலிபன். இதற்கான பொருத்த பலன் உத்தமம். இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 14வது யோக பொருத்தம். மரண யோகம். இதற்கான பொருத்த பலன் தீமை. இதற்கான மதிப்பெண் 0. 15வது பூத பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் நெருப்பு. இதற்கான பொருத்த பலன் பயம். இதற்கான மதிப்பெண் 0 மதிப்பெண். மொத்த குழி பொருத்தம் 15 + 1. 66 குழிக்கான பொருத்தம் 10. 66 குழிக்கான பொருத்தத்தை சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா 67%. 66 குழி ஒரு மத்திமை மனை. அதாவது நல்ல மனையும் அல்ல, கெட்ட மனையும் அல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனை. வேறு ஏதேனும் மனை வைக்க முடியாத பட்சத்தில் இம்மனையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்காக நம்ம பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு 22 அடிக்கு 27 அடி. 22 அடி என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சிறந்த புத்திர பேறு உண்டாகும். பகைவர் அஞ்சுவர் அப்படின்ற அடிப்பலனையும். 27 அடி என்றால் உலக புகழ வாழ்வர். பாயான பயிர்கள் விளையும் அப்படின்ற
அடிப்பலனையும் பெற்றிருக்கு. இரண்டாவதாக பரிந்துரைக்கக்கூடிய மனைக்கான அளவு 21 அடிக்கு 28 அடி 3 இன்ச். 21 அடி என்றால் பால் பாக்கியம் பெருகும், துன்பம் அணுகாது. 28 அடி 3 இன்ச் என்றால் செல்வம் மிகும், நிறைந்த வாய்வு உண்டு, எதிரிகள் அஞ்சுவர் அப்படின்ற அடிப்பலனையும் பெற்றிருக்கு. மூன்றாவதாக பரிந்துரைக்கக்கூடிய மனை அளவு 20 அடிக்கு 29 அடி 8 இன்ச். இதில் 20 அடி என்றால் புத்திர பேர் உண்டாகும், வியாபாரம் பெருகும், மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைக்கும் என்ற அடிப்பலனையும், 29 அடி 8 இன்ச் என்றால் செல்வம் பெருகும், புத்திர பேர் உண்டு என்ற அடிப்பலனையும் பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சாரும் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள். நன்றி, வணக்கம்.